தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து மூர்க்கத்தனமாக ரொம்ப முனைப்போட அடித்து விளையாடுறது யாருன்னா சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான். இப்போ விஜய் கூட வந்திருக்கிறது அவங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்லும்போது ரெண்டும் இரண்டு கண்கள்னு சொல்லும்போது அவங்க ஒரு 50% தமிழ் தேசியம் 50% திராவிடங்கிறதுல போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல சித்தாந்தத்தின் பிரகாரம் திராவிடமே கலப்பே இல்லாமல் தனித்து திராவிடத்தை எதிர்க்கக்கூடியதுன்னு பார்க்க போனால் நாம் தமிழர்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தம் தான். அப்போ அந்த இடத்துல முழுக்க திராவிடத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறத இன்னைக்கு சீமான் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 2024ங்கிறது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சான தேர்தல் திமுகவுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் போன சட்டசபை தேர்தலெலாம் பெரியார் இந்த அளவுக்கு சீமான் விமர்சிக்கலை. இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு வராங்க. அடுத்தது இன்னைக்கு அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கை விட திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை இவங்க பிரிக்கிறாங்க. ஆமா, அவங்க மூலாதாரம் சொல்லக்கூடிய எல்லாம். ஆமா, அந்த இடத்துல இப்ப சீமான் அவர்களுக்கு திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் வராது, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி வரும். ஏன்னா அவங்க திராவிடத்தை எதிர்த்து அவங்களுடைய அரசியல் களமாடுறதுனால. இயேசுவின் மேலே சத்தியம் வைக்கிற அளவுக்குலாம் மக்கள்கிட்ட அவர் மேலே அவநம்பிக்கை கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் போவார், அப்படிங்க தனியாக தான் இருப்பாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு இயேசுவின் மீது ஆணைங்கும் போது அந்த சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த சிறுபான்மையினுடைய வாக்கை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறது அதில் ஒரு முனைப்பு. ஏன்னா அந்த மீட்டிங்கில் தான் பேசுகிறாரு அவர். அப்போ அந்த சிறுபான்மையினருக்கு ஒரு எல்லளவனுடைய முனை அளவுக்காவது சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் சத்தியம் வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து சிறுபான்மையினருடைய வாக்கு, சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம் அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாரு. அடுத்தது இப்போ அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், இயேசுவின் மீது ஆணையாக நான் தனித்தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ மறுபுறம் பார்த்தீங்கன்னா மாற்றுன்றத்தில் விஜய் மற்றும் சீமான் அவர்கள் இருந்தார். இப்போ விஜய் அவர்களும் இந்திய கூட்டணியில் போகிறதா ஒரு சில செய்திகள்லாம் வெளியாகுது. இப்போ மாற்றுன்றத்தில் நாம் தமிழர் மட்டும்தான் இருக்காங்கன்னா அது 2026லையும் சரி 2031 அடுத்த தேர்தலும் எந்த அளவுக்கு அவங்க கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தனித்து தான் நின்றுட்டுருக்காரு. அவர் இயேசுவின் மேலே சத்தியம் வைக்கிற அளவுக்குலாம் மக்கள்கிட்ட அவர் மேலே அவநம்பிக்கை கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் போவார், அப்படிங்க தனியாக தான் இருப்பாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு இயேசுவின் மீது ஆணைங்கும் போது அந்த சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த சிறுபான்மையினுடைய வாக்கை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறது அதில் ஒரு முனைப்பு. ஏன்னா அந்த மீட்டிங்கில் தான் பேசுகிறாரு அவர். அப்போ அந்த சிறுபான்மையினருக்கு ஒரு எல்லளவனுடைய முனை அளவுக்காவது சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பல கட்டமைப்புகள் கட்டப்படுது, அதெல்லாம் உடைச்சிட்டு இல்லை நான் எப்பயுமே தனித்து தான் நிற்பேன். அப்போ நிறைய இடத்துல சொல்கிறார், உங்களை யார் சிறுபான்மைன்னு சொல்கிறது, அதை எதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, சொல்கிறவங்க அவங்க பெரும்பான்மையா, அப்போ பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறத எந்த அடிப்படையில் வச்சு பேசுகிறாங்க, நீங்கள் தமிழ் மண்ணை சார்ந்தவங்க, நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறினவங்க, அப்போ இது தமிழ்நாட்டில் தமிழராக இருக்கக்கூடியது மதம் வேறேங்கிறனாலவே உங்களை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார உங்களை சிறுபான்மையினர்னு சொல்ல முடியுங்கிற ஒரு விழிப்புணர்வெல்லாம் சீமான் அவர்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் சத்தியம் வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து சிறுபான்மையினருடைய வாக்கு, சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம் அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாரு. அடுத்தது இப்போ இன்றைக்கி விஜய் என்டிஏ கூட போவாரா என்னங்கிறது தெரியல. நம்மளே பேசியிருக்கோம், அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காங்கிரஸும் ஆப்ஷன் இருக்குது, என்டிஏ அலையன்ஸும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கட்டாயமாக இந்த 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவாருங்கிறது என்னுடைய இது. ஏன்னா இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தனித்து நிற்கிறது அவருக்கு உசிதம் இல்லை. ஏதோ ஒன்று போகும்போது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க சீமான் அவர்கள் சொன்னது அந்த சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ சிறுபான்மை வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் சொல்லிட்டு திமுக காலங்காலமாக கிளைம் பண்ணிட்டு வராங்க. யாருக்குங்க யார் அவங்க கிளைம் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்கிறேன் சார். சொல்லிக்க வேண்டியதான், அவங்க கையில் இருக்குன்னு சொல்ல. ஏங்க ஒரு புருஷன் எலெக்ஷன் என்ன கூட பொண்டாட்டி ஓட்டு போடாதுங்க, மகனுக்கு ஓட்டு போடுறதில்ல, குழந்தைங்க ஓட்டு போடுறதில்ல, மாற்றி போடுறாங்க. பொண்டாட்டி இருந்ததுன்னா கூட புருஷன் ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க.
அப்போ தன்னுடைய பொண்டாட்டியினுடைய ஓட்டே தனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிலை இல்லாத நேரத்தில் நாங்கள் தான் சிறுபான்மையினர் ஓட்டு, நாங்கள் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் திமுக சொல்லிட்டு இருந்துச்சுன்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே. இல்லை சார், இப்போ அதான் நான் அதை தான் சொன்னேன். நான் கிளைம் பண்ணுறாங்க தான் சொன்னால் அவங்களே இருக்குதுன்னு சொல்லல. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல. கிளைம் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து அதை பிரிக்கக்கூடிய சக்திகளாக நிறைய கட்சிகள் வந்து வளர்ந்துட்டாங்க. குறிப்பாக வந்து நாம் தமிழர் தாவேக்காவும். ஸோ திமுக எந்த அளவுக்கு வீக்கெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இந்த கடந்த தேர்தலில் இருந்து நடந்துட்டு வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து இப்போ எப்பயுமே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சிரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ திமுக நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர் ரெண்டு பத்தா குத்தாடி இல்லை, அது வேறு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். 2019 இதே எம்பி தொகுதியில் 22 சீட்டு தான் நிற்குது திமுக. அப்போ 22 சீட்டு நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குது திமுக. இப்போ இந்த 2024 23 சீட்டு நிற்கிறாங்க. ஒரு சீட்டு கூட நின்று 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. 1,17,00,000 வாக்கு தான். அப்போ நீங்கள் ப்ரோரேட்டா பேசிஸில் பார்த்தீங்கன்னா 12% வாக்கு திமுகவுக்கு காணா போச்சு. அப்போ இன்னைக்கு நீங்கள் 2021 தேர்தலை எடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு 43 தொகுதி வந்து 2016 விட 21 கூடுதலாக வாங்குறாங்க. அந்த 44 தொகுதியில் 43 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை கூட்டினீங்கன்னா 43 தொகுதிக்கும் வெறும் 1,98,386 வாக்கு தான். அப்போ வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே 43 சீட்டை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போ அதிமுகவுடைய 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜல்லிக்கட்டு போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நித்தம் போராட்டம், ஜெயலலிதாவுடைய மரணம், இத்தனைக்கு அப்புறம் அதிமுகவில் எவ்வளோ பெரிய குளறுபடிகள் இருந்துச்சு, இத்தனைக்கு அப்புறமும் வெறும் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு கீழே தான் அவங்களால இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இந்த அவங்களுக்கு மேலே பார்த்தா வெற்றி, ஆனால் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த 2024 வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சான தேர்தல் திமுகவுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் போன சட்டசபை தேர்தலெலாம் பெரியார் இந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து விமர்சிக்கலை. இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரினுடைய விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு வராங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு விஜய் அவர்களும் வரும்போது விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து சிறுபான்மையினர்னு அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் அவரே ஒரு சிறுபான்மையினர் வகுப்பை சார்ந்தவர்ங்கிறனால அவங்களுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வந்து திமுகவிலிருந்து பிரிக்கப்படும். அப்போ இதெல்லாம் இருக்கும்போது திமுக வந்து எங்களுக்கு தான் வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கிங்கிறதெல்லாம் வந்து அதை எடுபடாது. கட்டாயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2026 தேர்தல் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான இது. ஏன்னா அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்று சேராதுங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. அது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சிபிஐ என்கொயரிக்கு அப்புறம் விஜய் அங்கே போயிடுவாருன்னு விஜய் இப்போ அங்கே வந்து கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க. அதுதான் முடிவாக நடக்க போகுது. அப்போது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் தான். அவங்க அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய் அந்த கூட்டணி சேர்ந்தால் கம்ப்ளீட் ஸ்வீப் எடுப்பாங்க. 2011 மாதிரி ஆகிடும். ஆமாம், அப்போ வந்து திமுக எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாது. அப்போ அந்த நிலைமைக்கு வந்து இவங்களே அவங்கள வந்து தள்ளிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 2021 அதிமுகவுக்கு வந்து நாம் தமிழரால் என்ன நிலை ஏற்படுத்தோ அதே மாதிரி வந்து 2026 இந்த கட்சியினால திமுகவுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கட்டாயமாக ஏற்படும். ஓகே சார், இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் அடுத்த 5-6 மாதம் எப்படி அரசியல் நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், இது வந்து இந்த அதிமுகவோட கூட்டங்களில் வந்து தாவேக்கா கொடிகள் வந்து உயர்த்தப்படுவது வந்து பார்க்க முடியுது. எடப்பாடி அவர்களும் சமீபத்தில் வந்து ஒரு பெரிய கட்சி வந்து எங்கள் கூட இணைய போகுது அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்திலே இன்னொரு கட்சி வருது, அங்கே பாருங்கள் கொடி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. தாவேக்கா சார்பில் வந்து இதை இன்னும் மறுக்காமையாக இருக்காங்க, மௌனம் காத்து வராங்க. இப்போ பொதுமக்கள் பார்வையிலேருந்து பாருங்களேன் சார், இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து தாவேக்கா வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா, இல்லை தாவேக்கா வந்து விரும்பி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதா, எப்படி இதை எடுத்துக்கிறது? இல்லை, இது வந்து அவங்கவுங்களுக்கு வந்து திரைக்கதை வசனம் எப்படி எழுதணுமோ அவங்கவுங்களுக்கு எழுதிப்பாங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து விஜய் அவர்கள் கட்சி வந்து இதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலை. அதனால் வந்து நம்ம வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படி வேணா இருக்கலாம், எஸ்ஆர்னோ எப்படி வேணா இருக்கலாம். நான் அதான் சொன்னேன், இன்றைக்கி விஜயனுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்குன்னாக்கா எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து அகற்றணும். ஏன்னா இந்த வந்து கரூர் விஷயத்தில் வந்து அவங்க மேலே தான் இவங்க வந்து சந்தேகப்பட்டுட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டு இன்றைக்கி சிபிஐ அளவுக்கு அது போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் திமுக 2வது முறை வந்துடக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி எல்லா கட்சியும் விடையும் ஒரு பெரிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியது வந்து இன்றைக்கி அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற அந்த செய்தியினால் நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க
அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா கட்டாயமாக இருக்குது. நான் இல்லைன்னா மறுக்க முடியாது. காங்கிரஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுக்கிறதுக்கு இல்லை. நான் பார்க்குறது வந்து விஜயினுடைய அப்ரோச்சில் இருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து காங்கிரஸாக இருக்கும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதாவை எதிர்த்துட்டு வராங்க, திமுகவும் எதிர்த்துட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணி வச்சதுனாக்கா ஒன்று விஜயும் காங்கிரஸ், அதுக்கப்புறம் அந்த திமுக கூட்டணியிலிருந்து சில உதிரி கட்சிகள்லாம் வரும். அது எதிரி கட்சிகள்லாம் யார் சொல்கிறீங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய கட்சின்னு வச்சுக்கிங்களா. உதிரின்னா கூட்டணியில் எல்லாமே இப்போ சிறிய அளவில் தான். அதனால தான் சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் உதிரி கட்சிகள். நான் அவங்களை வந்து உதாசீனப்படுத்துறதுக்காக சொல்லலை, திமுக தெளிவுக்காக கேட்டேன் சார். ஏன்னா அது பார்க்குறவங்க தவறாக நினச்சிக்க கூடாது. அதிலிருந்து வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியிலேயே ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வெளியே நிற்கிறாரு, பாமக வெளியே நிற்கிறாங்க, பாமக வெளியே நிற்கிறாங்க. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இந்த காங்கிரஸ் வந்து இங்கே அலையன் ஆகும்போது அவங்களும் வரும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அலையன்ஸாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் விஜய்க்கு. அப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இது எல்லாம் எப்போ நடக்கும்னா காங்கிரஸ் வெளியே வந்தால் மட்டும்தான். அப்போ காங்கிரஸ் வந்து காமராஜரையே அடகு வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரி இன்னும் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது, டைம் இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் தான் சொல்லுவாங்க பாருங்க, பஞ்சாயத்து கால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பாயிண்ட் வரட்டும் பேசலான்ட்டு. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருக்குது. 2026 காங்கிரஸுடைய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துறதுக்கு, மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இப்போ விஜய்ங்கிறவர் வந்து ஒரு அபரிமிதமான வாய்ப்பு அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் விஜய்க்கும் ஆதாயம் கிடைக்கும், காங்கிரஸும் வந்து எழுச்சி பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து இல்லை பாயிண்ட் வரட்டும் காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்லேயே உட்கார்ந்துருக்குமானா விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த இடத்துல இருந்தால் அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பார். இதே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடைக்காத அவருக்கு மேபி அவங்க கூட்டணியில் பங்கு தரங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு டெப்டி சிஎம் கிடைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை, வெறும் அலையன்ஸ் தான், ஆட்சியில் வந்து கூட்டணியிலலாம் பங்கு இல்லைங்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக எதிர்க்கட்சி தலைவர். அப்போ பெரிய அளவுக்கு வந்து இவருக்கு பொலிட்டிக்கல் பவர் கெயின் பண்ணுறதுக்கு வந்து விஜய்க்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இதில் எங்கே வந்து ஒரு இடைஞ்சல் வரும்னு எல்லாருமே வந்து திமுக கட்சியெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரே பாரதிய ஜனதாவை, அதனால் வந்து அவர் பாரதிய ஜனதா கூட போகிறது சரி இருக்காது. இப்போது கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள்ட்ட வந்து நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரு, நீங்கள் கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு சண்முகம் ஐயா அவர்கள் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி. யார்? கம்யூனிஸ்டுகள். திமுக முதலாளித்துவ கட்சி. கொள்கை நேர் எதிரியா இல்லை உடன்பாடு இருக்க கொள்கையா? நேர் எதிரி. இதுதான் கொள்கை எதிரி. கொள்கை எதிரி கூட்டணியில் இல்லையா? இதே வந்து அரசியல் எதிரிக்கு வாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக ஏதாவது வேறுபாடு இருக்கா? சொன்னோம், ரெண்டுமே திராவிட கொள்கை சார்ந்தது. ஆனால் அவங்க அரசியல் எதிரி. புரியுதா? அப்போ கொள்கை எதிரிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசியல் எதிரிகள் தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவை அரசியல் கொள்கை எதிரின்னு விமர்சிச்சா கூட அவர்கள் அரசியல் எதிரி அல்லங்கிறனால அங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? திமுகவை தோற்கடிக்கணும். எப்படி இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? பாஜக எதிர்ப்பு. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? மம்தா பானர்ஜிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே கொள்கையா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? அப்போ இன்னைக்கு திமுக யாருக்கு எதிர்த்து வந்து கட்சி கட்டினாங்க? காங்கிரஸ். அப்போ இன்னைக்கு அதே கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தானே திமுக அவனுடைய கூட்டணி கட்சியா இருக்கு. ராஜீவ் கொலை வழக்குக்கு திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு என்ன, நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்கள் வரலாறு எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா, அரசியல் எதிரின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாமே தேர்தல் காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக தேர்தலில் அரசியல் கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுது. அரசியல் எதிரிகள்னு சொல்லக்கூடிய இப்போ காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் எங்கேயாவது கூட்டு சேருமா? மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் எதிரி. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருமா? வாய்ப்பே இல்லை. கொள்கை ஒன்று தான், அவங்க அரசியல் எதிரி. இப்போ காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் நீங்கள் இந்துத்துவங்கிறத மட்டும் ஒன்று எடுத்துருங்க, வேறு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாக்கும்? ஒன்றும் இல்லை. அப்போது கொள்கை எதிரியாக இருக்கிறவங்க கூட்டணி சேர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசியல் எதிரியாக இருக்கிறவங்க தான் கூட்டணி சேர முடியாது. அந்த அடியில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போகிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்களோட கிளைம் ரீசெண்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம், திமுகவோட ஒரு வாய்ஸாகவே அது இருந்தது. கிட்டத்தட்ட விசிகாலேருந்து யாருன்னா தாவேக்கா போகிறாங்கன்னா
அவங்களாம் வந்து கொள்கையற்ற முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட பதிவை? இல்லை, இது நான் அவர் பேசின வீடியோ நான் கேட்கல. சப்போஸ் அவர் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு போனாங்கன்னா அப்படிங்கிற ரைட். அப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ இந்த எங்கிருந்து போறவங்களை பற்றி பேசுறாரு? விசிகால இருந்து. அப்போ விசிகால இருந்து நீங்க தாவேகா பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்க கொள்கை இல்லாத என்ன வார்த்தை யூஸ் பண்ணாருன்றீங்க? கொள்கையற்ற முட்டாள்கள். கொள்கையற்ற முட்டாள்கள் அப்படின்னா இன்னைக்கு அந்த கொள்கையற்ற முட்டாள்கள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, போனா தானே சார் அவங்க கொள்கையற்ற முட்டாள். அது எப்படி? அது போனா வேற இருந்தா வேற. இப்ப கொள்கைன்னா இன்னைக்கு அவனுக்கு கொள்கை இருக்கணுமா இல்லையா? இல்ல சார், இன்னைக்கு கொள்கை இருக்கு, அவங்க போனாங்கன்னா கொள்கையற்ற முட்டாள். அப்ப எந்த மாதிரி கொள்கையினுடைய உடன்படிக்கையில எந்த மாதிரி கொள்கை அவங்க கிட்ட உண்டு பண்ணி அந்த கூட்டத்தை வச்சிருக்கீங்கிற கேள்வி யாரை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்? திரும்ப கேட்க. ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு. அந்த வாத்தியார் வந்து ஏங்க அவர் தான் பாடம் எடுத்துக்கிட்டே அவர் தான் இருக்கிறார். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12வது வரைக்கும் அந்த பையன் அந்த வாத்தியார்ட்ட தான் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வாத்தியார் சொல்றாரு, இல்லைங்க என் மாணவர்கள் பூரா வந்து முட்டாளா இருக்காங்கன்னா யார் காரணம்? அது வாத்தியார் தான். மாணவனை குற்றம் சொல்றதா ஆசிரியரை குற்றம் சொல்றதா? ஆசிரியர். அப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து மேடை தோறும் வந்து அரசியல் படுத்தணும் இப்ப மற்ற கட்சியை சொல்றாரு அரசியல் படுத்தாம இருக்காங்கன்னு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு சரியான அரசியல் படுத்தி இருந்து உங்களுடைய கொள்கைகளை தெளிவா உங்க தொண்டர்கள் மத்தியில வந்து நீங்க நிலைநாட்டி இருந்தீங்கன்னா அவங்க ஏன் சார் விஜயை பார்க்க போறாங்க? அவங்க ஏன் விஜயை பார்க்க போறாங்க? பேச வேண்டிய தேவையே வந்திருக்கு. பேச வேண்டிய தேவையே வந்திருக்காது. அப்ப போனாங்கன்னா அவங்களாம் முட்டாள்கள் அப்படின்னா அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடாரம் எதுவா இருக்குது? அது விசிகா. அப்ப நீங்க உங்களையே நீங்க வந்து இன்னைக்கு பழி சொல்லிக்கிறீங்கிறது புரியலையா? நான் கேட்கல, நீங்க சொன்னனால இது அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இதுதானே விளக்கமாகும். அப்ப நீங்களே உங்களுடைய தொண்டர்களை நீங்க வந்து என்னவா பார்த்துட்டு இருக்கீங்க? அப்ப இதனுடைய இது முழு ஜவாப்தாரி இதுக்கு யாரு? பொறுப்பேற்க வேண்டிய நபர் யாரு? அப்புறம் அது வந்து இன்னைக்கு விஜய் தான் அந்த பள்ளியும் விஜய் தான் போடணுமா இல்லை அந்த பள்ளியும் வந்து பாரதிய ஜனதாவுடைய சதின்னு சொல்ல போறாங்களா? இல்லை, எதை எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் எங்கேயாவது ஒரு குழந்தை வந்து தூங்கும்போது கட்டில் ஒன்று கடிச்சிட்டா கூட பாரதிய ஜனதாவுடைய சதி, சங்கிகளுடைய சதி, அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க பண்ற தப்ப யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா சங்கிகள். அதனால தான் இன்னைக்கு சங்கிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவ்வளோ பேர் அதிகமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பூரா நீங்க பாரதிய ஜனதாவுடைய ஆளா யார் மாற்றி விடுறாங்க? திமுக கூட நீங்க வந்து அந்த கட்சியை வளர்த்தி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். இதை தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் அந்த மேம்பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பேர் வச்சதை பற்றி போன காணொலியில் கூட பேசியிருந்தோம். ஆனால் இப்போது அதுக்கு திமுக கூட்டணி கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜிடி நாயுடுன்ற பேர் வந்து ஜாதியை ஊக்குவிக்க வச்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் வந்து சொல்கிறார். ஜாதி ஒழிப்பை வந்து தனது கொள்கையாக வச்சுருக்கக்கூடிய திருமா வந்து அப்படி ஒரு கிளைம் பண்ணுறாரு. மறுபுறம் வந்து தீகா உள்ள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஜாதி வளர்க்குறதுக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். குறிப்பாக ராமசாமி நாயக்கர்ன்ற பேரில் வந்து நாயக்கரே நீக்கிறது அவங்க தான். அவங்க வந்து இப்போ ஜிடி நாயுடுன்ற பேரை வந்து ஊக்குவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க தீகாவோட விசிகாவோட இந்த நிலையை பார்த்தேன்? இப்போ விசிகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கொள்கை இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து இன்றைக்கி சாதி ஒழிப்பு தானே திருமாவளவன் அவர்களுடைய முழு முதற் கொள்கை. அப்போ இன்றைக்கி வந்து அந்த சாதி ஒழிப்பில் நாயுடுங்கிறத மட்டும் எக்ஸப்ஷனலாக கொடுத்துட்டாங்களா? நாயுடுங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ சாதி பெயர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சார் திமுக அமைச்சர் சொன்னார்ல சார், ஜிடின்னு வச்சா யாருக்கும் தெரியாது, அதனால ஜிடி நாயுடு. ஜிடி இப்போ பாலம்னு வச்சா எடுபடாதா? அது துரைசாமி பாலம்னு வச்சிருக்கலாம். இல்லை, ஜிடினே வைங்க, ஜிடினா தெரியாதா? வேற யாராவது தமிழ்நாட்டில் ஜிடின்னு இருக்கா? ஜிவி வேணா இருந்தார், மணிரத்னுடைய அண்ணன் இருந்தார். ஜிடி யார் இருந்தாங்க? ஜிடி பாலம்னு வச்சுட்டு போங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு போய் ஜிடின்னு சொன்னால் தெரியாதா? அப்போது திருமாவளவன் அவர்கள் வந்து தொண்டர்கள் கொள்கையற்றவர்களாக இருக்காங்களா, இல்லை திருமாவளவன் அவர்களே வந்து கொள்கை நீத்து போச்சா? சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய பிரதானம்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு வந்து பிரச்சனை இல்லைன்னா ஏன் அப்போ வந்து உங்களுக்கு மற்ற ஜாதி மட்டும் ஏன் பிரச்சனை ஆகுதுங்கிற கேள்வி வரும்ல. முத்துராமலிங்க தேவருங்கிறது மட்டும் அங்கே என்ன பிரச்சனை வரும்? ஒரு கவுண்டருங்கிறது என்ன பிரச்சனை வந்துடும்? முதலியாருங்கிற பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? செட்டியாருங்கிற பேர் என்ன பிரச்சனை வந்துடும்? அப்போ அந்த சாதிக்காரங்களாம் கேட்பாங்களா இல்லையா? அப்போ இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பா? இதுதான் உங்களுடைய கொள்கையா? அதனால தான் நான் சொன்னேன், திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொள்கை முரண்பாடான கூட்டணி. அவங்களுக்கும் கொள்கை இல்லை, ஒன்னாசாரியங்களுக்கும் கொள்கை இருக்கிறது இல்லை. அப்போ இதில் திருமாவளவன் அவர்கள் வந்து இல்லை எங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கை மேடதோறும் சொல்கிறாருல்ல. அப்போ இந்த நாயுடுங்கிறத வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவர் தானே பெரிய குரல் கொடுக்கணும். திராவிட கழகத்தை கூட விடுங்க, அவங்க எப்பயுமே திமுகவினுடைய தாய் கழகம்னு வச்சுக்கோங்க. திருமாவளவன் அவர் அப்படியா? அவர் கோச்சுக்கிறாரில்ல. எங்க ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் கேட்கும்போது என்னை திமுக காரன் சொல்றியா நீ, என்னை திமுக காரன் சொல்றியா நீன்னு கோச்சுக்கிட்டாரா இல்லையா? நீங்க உங்களுடைய கொள்கையை சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜிடி நாயுடுன்னு திமுக ஒரு பேரை வச்சதுக்கு நீங்க ஏன் சப்ப கட்டு கட்டுறீங்க?
தேவை ஏன் வந்ததுன்ற ஏன் தேவை வந்தது? அப்ப நாயுடுங்கிறது எந்த விதத்துல மற்ற சாதியை விட அந்த நாயுடுங்கிற வார்த்தை எந்த இடத்துலையும் அது புனிதமாயி போச்சு? அதை மட்டும் சொல்லுங்க. மற்றதெல்லாம் சாதி, நாயுடுங்கிறது சாதி இல்லையா? என்னது அது? அவர் கோபால்சாமி துரைசாமி வாங்கின பட்டமா அது? அவர் பண்ணின ஆராய்ச்சிக்கு கொடுத்த பேட்டன்டா அது? என்ன அது? அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணும்ல அவரு? இல்லைங்க, நாயுடுங்கிறது சாதி இல்லை, நீங்களாம் முட்டாள்தனமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நாயுடுன்னா என்ன தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நாயுடுங்கிறத வந்து இந்த சாதின்னு சொல்லி இது வந்து சங்கிகள் வந்து புரளி கிளப்பிட்டு இருக்காங்க, அதை என்னாச்சும் சொல்லுங்க. இதுக்கும் அவங்க தான் காரணம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சாதி ஒழிப்பே பிரதானம்னு சொல்லக்கூடியவர் நாயுடுங்கிற வச்ச பேர் கரெக்ட்னு எப்படி சொல்றீங்க? நாயுடுன்னு தான் கூப்பிடணுமா அவரை? கோபால்சாமி துரைசாமின்னு சொல்லக்கூடாது அவரை? அப்போ இது இது எந்த விதத்தில் நம்மளால வந்து ஒரு ஆறடைவை படித்த மனிதனை வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை, இந்த மாதிரி ஒரு அரசியல் பார்வைகள் எல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? நமக்குன்னு ஒரு உள்ளார ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா? அண்ணன் திருமாவளவன் மேல மரியாதை இருக்கு. ஆனா அவர் சொல்றாருங்கிறதுக்காக இதை நம்ம போய் எப்படி எடுத்துக்க முடியும், ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் இந்த இடத்துல? நிச்சயமா. அப்ப நாயுடுங்கிறது சாதி இல்லை, இல்லைன்னா வேற பட்டியல் கொடுங்க, இப்பயே கொடுத்துருங்க முதல்ல, இதெல்லாம் சாதி பேர் கிடையாது அப்படின்னு கொடுத்துருங்க. அதில் எந்தெந்த பட்டங்கிறது சொல்லிடுங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து மற்றவங்களாம் கேட்குறாங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேற்றுமொழி சாதினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் மொழி சாதினா மட்டும் உங்களுக்கு வேறு, அதை மட்டும் உங்களுக்கு சாதியாக தெரியுதான்னு பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ ஏன் அவங்க பேச மாட்டாங்க அப்படி? அப்போ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியது இல்லை. உங்களுக்கு ஒரு கொள்கைன்னா அதில் ஸ்டாண்டர்டாக இருங்க. இல்லை எங்களுக்கு சாதி ஒழிப்பு எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சாதி வேணும்னு சில நேரத்தில் சொல்லுவோம், சாதி வேண்டாம்னு சில நேரத்தில் சொல்லுவோம், அப்படி சொல்லிட்டு போங்க. அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லுங்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய கொள்கை மாறும்னு சொல்லிடுங்க, தப்பு இல்லை. சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விளக்கம் கிடைச்சிருக்குல்ல, ஓகே அவங்க தான் சொல்லியிருக்காங்களேப்பா அவங்களுடைய கொள்கை மாறணும், நீ ஏன் போய் கேள்வி கேட்குறேன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய பிரதானமான அரசியல் கொள்கைன்னு சொல்லும்போது நாயுடுங்கிறத வந்து சாதி இல்லைன்னு எப்படி எடுத்துக்கிறது? கெசட்ல எடுத்துட்டாங்களா? கெசட்ல தான் போட்டுருக்காங்க சார், தெரு பேர்லேயே இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் இல்லை, நாயுடுங்கிறது சாதி பேர் இல்லைன்னு வந்து அங்கீகரிச்சிட்டாங்களா இந்திய அரசாங்கத்தில்னு கேட்குறேன். அது பண்ண மாட்டாங்க, பண்ணல. அப்போ எந்த அடிப்படையில் வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்படி வந்து ஒரு முட்டை இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்கங்கிறது உண்மையாலுமே வருத்தமாக இருக்குது நமக்கு. சரி, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ சமீப காலத்துக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்பவே சீட் பேரத்தை பற்றிலாம் வெளிப்படையாக பேசிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 120க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வேணும்னாங்க. ஒரு பக்கம் விசிகா வந்து 10லேருந்து 20 போய் 50 போய் இப்போ வந்து காங்கிரஸோட ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டுலாம் ஒரு விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ ஆனால் கொஞ்ச காலமாக அந்த பேரங்கள்லாம் பேசாமல் அமைதியாகவே போகுது. என்னதான் நடக்குது திமுக கூட்டணியிலன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை எங்கே அமைதியாக போகுது? இப்போ கிரீஷ் ஜோர்டன்கர் வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுது காங்கிரஸ்லேருந்து வந்து? ஒரு வாரம், ஒரு மாதத்துக்குள்ளார இருக்கும். 125 சீட்டு வேணும் எங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டார். அதுவும் வந்து மேடையில் யார் யார் இருக்காங்க? கைரா இருக்காரு, ப சிதம்பரம், மூத்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும். நாங்கள் எல்லாம் பேசி தான் முடிவு பண்ணணும். இது என்னோட குரல் இல்லை, என்னோடது இல்லை, எல்லாரும் பேசி தான் முடிவு பண்ணணும். 125 தொகுதியில் நம்ம வந்து போட்டி போடணுங்கிறாரு. அதுக்கு 2 நாள்லேயே வந்து அழகிரி சொல்கிறாரு எல்லாரும் சூப்பி எல்லாம் ஜூஸை பூரா அவங்க குடிச்சிட்டு எங்களுக்கு சக்கையை மட்டும் போடுறாங்க, ஜூஸை பூரா உறிஞ்சு குடிச்சிட்டு போயிட்டாங்க மற்றவங்க. நாங்கள் இனிமேல் வந்து சக்கையை சாப்பிட்றதுல நாங்களும் வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் கலக பொருளாக தெரியலையா? எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாங்க. திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு சேனலாக போய் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பயங்கர கொதிப்பில் இருக்கார். காங்கிரஸை வந்து இனிமேலும் வந்து யாரும் வந்து எங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட இதை நாங்கள் சரி பண்ண வேண்டிய காலகட்டம். எங்களுக்கு கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக தான் நீ உட்காரணுங்கிறாரு அவர். அது நேரடியாக சொல்கிறார் திமுகவுக்கு. எனக்கு வந்து நீ ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா உங்களோட இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வெளியே வந்தாங்கன்னா தான் அவங்க எதிர்கட்சியாக போவாங்க, இல்லை வந்து அது கூட வாய்ப்பு கம்மி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுகவுடைய பலகீனம் தெரிஞ்சிருக்கிறனால தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பூராமே அவங்களை ஏற்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அமைதியாலாம் யாரும் இல்லைங்க. சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு போன எலெக்ஷனில் தான் நாங்கள் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 6 சீட்டுக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் அந்த அளவுக்குலாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இன்னும் நீங்கள் பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிக்கிறதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னாரா இல்லையா? திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத விடுங்க. ஆளூர் சானவாஸ் அந்த கட்சி எம்எல்ஏ என்ன சொன்னார், 10 சீட்டு கீழேன்னா அது இந்த கூட்டணி வேண்டாங்கிறது திரும்ப வேண்டியதில்லை நானே சொல்லுவேன்னு சொன்னாரா இல்லையா? டிபேட்லேயே சொன்னார். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த கூட்டணி வந்து ரொம்ப அமைதியாக இன்டாக்டில் இருக்குன்னு நினச்சிருக்கீங்க? கொஞ்சம் ஒரு 5 மாதம் 6 மாதம் பவர் இருக்குது
அந்த பவர் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது போக 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 பாருங்கள், அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து எரிமலை குழம்புகளெல்லாம் உள்ளார கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்போ வெடித்து பிரித்து வெளியே வருங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் நமக்கு. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக சார். நாத்துக்கு நன்றி சரண்ராஜ்.